அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ரகசியத்திலும் பெரிய ரகசியம் என்று ஒன்று உண்டு. அந்த ரகசியத்திலும் பெரிய ரகசியம் என்று சொல்லக்கூடியதை நமக்கு இறைவன் எப்பயுமே சொல்ல சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கும். அந்த உத்தரவு கொடுத்தால் நாம் என்ன சொல்கிறோம், எல்லாமே சொல்லுவதற்குண்டான ஒரு வாய் இறைவன் நமக்கு அருளணும். அப்போ இத்தனை வருஷங்களுக்கு பிறகு என்ன சொன்னான்னா 8/8/2024 என்பது 3/8 சேர்க்கை என்பதை ஒரு வீடியோ போட்டு அதில் ஓரளவு என்ன சொன்னேன்னா நிறைய பேர் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு கடவுளுடைய இந்த பார்த்தவங்களுக்கு பூரா ஒரு ஏதோ உங்கள் முன்னோர்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா புண்ணியம் பண்ணியிருக்காங்க. முன்னோர்கள் நல்ல ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க. உங்கள் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நான் நைட்டு என்ன சொன்னேன்னா அதை போடும்போது என்ன சொன்னேன்னா 10 மணிக்கு மேலாச்சு. வீட்டுக்குள்ளே டவர் கிடைக்காது. இதெல்லாம் அதை போட்டு பேசி முடித்து வெளியே வாக்கிங் கணக்காக அப்படியே செல்லை கொண்டு போகும்போது தான் அது ஏறி என்ன சொன்னேன்னா நான் தூங்குவதற்கு முன்னாடி அது ஏறிடுச்சு. ஏறி ஏற்றின பிறகு தான் படுத்தேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா காலையில் 8:08க்கு என்ன சொல்கிறேன்னா சொல்லிட்டான். ஆனால் எல்லோரும் 8:08க்குள்ளே தினம் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயந்தான். ஏன்னா அவங்கவுங்க வேலைக்கு போவீங்க, எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு. அதற்கடுத்து அதுலேயும் என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய ஜோதிட சித்தாந்தத்தின்படி காலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் என்ன சொல்கிறான்னா ஒரே கிழமை தான் வரும். அதில் மாற்றம் இருக்காது. ரெண்டாவது இங்கிலீஷ் ஸ்டேட்டோடைய மாற்றம் இரவு 12 மணிக்கு மேலே தான் மாறும். அப்போங்கும்போது என்ன சொல்கிறேன்னா திரும்ப நான் பேசி முடித்து யோசனை பண்ணிட்டு எல்லாரும் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக இரவு 8 to 8 அந்த ஒரு நிமிடங்களில் நீங்கள் நினைத்த காரியத்தை எதுவும் எழுதி வைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லது ப்ரே பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாங்க அடுத்த வருடம் நீங்கள் இன்றைய வருடம் நினைத்த ஒரு காரியம் அடுத்த வருடம் என்ன சொல்கிறேன்னா மழை போல் இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ என்ன சொன்னேன்னா எனக்கு என்ன சொன்னேன்னா இந்த 7 நாளிலும் அதிர்ஷ்டமான நேரங்கள் இருக்கிறதா என்பதை எனக்கு தெரியும். அதாவது நம்ம அதெல்லாம் பயன்படுத்துவதற்கெல்லாம் நான் எத்தனைக்க மாட்டேன். என்ன காரணம்னா இல்லாதவர்களுக்குத்தான் என்ன சொன்னான்னா எல்லாமே செஞ்சுக்கணும். நமக்கு என்ன சொல்கிறான்னு இயற்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி இருக்கிறதுனால நம்ம சும்மா இருந்தாலுமே காசு வரும். இது பெருமை இல்லை, சும்மா இருந்தாலும் காசு வரும். அது எப்படி வருங்கிறத இயக்க தெரிஞ்சாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தர் என்ன தன்னுடைய அவங்களுடைய கஷ்டத்தை அதை தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாது. 8ஆம் பாவத்தை 8ஆம் பாவம் என்பது துர்ஸ்தானம். சண்டை போட்டு தான் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் கிடையாது. சண்டை போடாமலே 8ஆம் இடத்தை சமாதானமாக இயக்குவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அது இன்றைக்கி இதில் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன், இல்லைன்னா இன்னொரு வீடியோவை போடுறேன். சரி, ஒவ்வொரு நாளின் அதிர்ஷ்ட நேரம் என்ன? ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட நேரம் இருக்குது. அது 2 தடவை வரும். அப்போ அந்த 2 தடவை வரும்னா அந்த நாளில் வருகின்ற பகலில் வருகின்ற 1 நிமிடங்களும் இரவில் வருகின்ற 1 நிமிடங்களில் நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த இயற்கையிடம் இருக்கிறது. எப்பயுமே இன்னைக்கு வரைக்கும் நாம் யாரை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம்? இயற்கையை வச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த இயற்கையை வச்சு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு அமைப்பை நம்ம என்ன சொன்ன கவனிக்கிறதே இல்லை. அப்போ இந்த 7 கிழமைகளில் என்ன சொல்கிறான்னா 7 கிழமைகளில் நாம் எந்தெந்த காலத்தை என்ன சொல்கிறான்னா பிடித்தோம் என்று சொன்னால், எந்தெந்த காலத்தை பிடித்தோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறது. அது சில நேரங்களில் நம்ம வாட்சை பார்க்கும்போது அந்த டைம் தட்டுப்படும். அப்போ நம்ம நினச்சிக்கிட வேண்டியதான் நமக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறான்னா சில விஷயங்களை என்ன சொல்கிறான்னா யாரும் மைண்ட்யூட்டாக சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கல. அவர்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருந்தாலும் அதை எத்தரிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய இரவு 12 மணியிலிருந்து
இரவு 12 மணிலேருந்து மறுநாள் அந்த டைம் முடிகிற இரவு 12 வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து எடுத்துக்கிடுங்க, இரவு 12 மணி வரைக்குள்ள டயத்தை எடுத்துக்கிடுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்ன சொல்கிறான்னா நமக்கு ஏதாவது என்ன சொல்கிறான்னா வெற்றியான நம்பர் இருக்குதா, வெற்றியான நம்பர் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொன்னோன்னா வெற்றியான நம்பர் என்ன சொல்லணும்னா இருக்குது. அந்த வெற்றியான நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது 11 11 11 11. அப்போ காலை 11 மணி 11 நிமிடம், அந்த 11 மணி 11 நிமிடம் ப்ளஸ் 1 நிமிடம், அந்த 11 12 வரை நீங்கள் எது நினைத்தாலும் நடக்கும், எது நினைத்தாலும் நடக்கும். இது உண்மை. 11 11 என்று சொல்லக்கூடிய அந்த டயத்தை எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்பீங்க. அந்த ஏன்னா வாழ்க்கை என்ன சொன்ன சரியான கோணத்தில் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டைம் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 11 11 உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உறுதியாக வெற்றியை கொடுக்கும். இரவு 11 11 அந்த நேரத்தில் நீங்கள் விழித்திருந்து ஒரு காரியத்தை என்ன சொன்னாங்க நீங்கள் எழுதி வைத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு வார்த்தை எழுதி வைத்தால் அந்த 11 11 என்று சொல்லக்கூடிய அந்த 2 காலகட்ட நேரங்கள், பகலில் ஒரு டைமும் இரவில் ஒரு டைமும், நீங்கள் அந்த காலகட்டத்தை ஞாயிற்றுக்கிழமையுடைய அதிர்ஷ்ட நேரம் 11 11. ஓகேவா? ஓகே. இதை நீங்கள் என்னென்னதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, சூரியனுடைய ஆதிபத்தியத்தை நாம் என்ன சொல்கிறோன்னா நமக்கு வேணும் அப்படின்னா இந்த 11 11 அப்படின்னு சொல்லி உயர்ந்த இளம் பிரகாசமான வாழ்க்கை, ஒரு பதவி சார்ந்த விஷயம் என்ன சொன்னான்னா எதற்குமே தலைமை பண்புகளுக்கு இந்த 11 11 என்று சொல்லக்கூடிய டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதற்கடுத்து திங்கட்கிழமை வீடு கட்ட வேண்டும், வாசல் கட்ட வேண்டும், தோட்டம் துறவுகள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் திங்கட்கிழமை 2 மணி 22 நிமிடம், 2 மணி 22 நிமிடம் ஆரம்பித்தவுடன் 2 மணி 23 நிமிடம் வரைக்கும் என்ன சொன்னான்னா நீங்கள் நினைத்ததை எழுதி வைத்தீர்கள் என்று சொன்னால் 2 மணி 22 நிமிடம். அதே மாதிரி இரவு 2 மணி 22 நிமிடம். இரவில் ஏன்னா பகலில் சூரியனுக்கு வலிமை ஜாஸ்தி, இரவில் வருகின்ற நமக்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி திங்கள் என்று சொன்னால் ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது தான் திங்கட்கிழமை, அப்படி எடுத்துக்கணும். அதனால் பகலில் வருகின்ற 2:22 என்று சொல்லக்கூடிய டைமும், இரவில் வருகின்ற 2:22 என்ற டைமும், அந்த 2:22 ஸ்டார்ட் ஆனதிலிருந்து 60 செகண்ட் 60 வினாடிகள் நீங்கள் ஒரு இதில் எழுதி வச்சீர்கள் என்று சொன்னால் என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் 100% கிடையாது. இப்படி ஒரு அதிர்ஷ்ட நேரங்களை நம்மளால் அது இறைவன் நமக்கு துணை வேணும். நம்மளுடைய குலதெய்வம் ரொம்ப நமக்கு பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சால் இதெல்லாம் கிடைக்கும். அதை இது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு டைம் 2:22 இரவு 2:22 இந்த 1 நிமிட காலத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை காலை 9:09 காலை 9:09 காலை 9:09 மணியும் இரவு 9:09 மணியும், அந்த 9:09 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 9:10 வரைக்கும் எதை நினைத்தாலும் நடக்கும். இது பூரா ஸ்பிரிச்சுவல் நம்பர்ஸ். அப்படிங்கும்போது என்ன சொன்னான்னா அந்த 9:09
ஏஎம்மும் 9:09 பிஎம்த்தையும் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளராக மாற முடியும். செவ்வாயுடைய ஆதிபத்தியமுடைய அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதற்கடுத்து புதன்கிழமை, இந்த புதன்கிழமையில் என்ன சொல்கிறான்னா 5:55 5:55 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா அதிகாலை 5:55 மாலை 5:55 எடுத்துக்கொள்ளுங்கள். புதன்கிழமையில் என்ன சொல்கிறான்னா ஒரு காலையில் இன்றைக்கி புதன்கிழமை ஆரம்பிக்கணும்னா மறுநாள் காலை வியாழக்கிழமை முடிகின்ற வரை, வியாழக்கிழமை ஆரம்பிக்கின்ற வரை, வியாழக்கிழமை 6 மணிக்கு மேல் சூரிய உதயத்திலிருந்து தான் வியாழக்கிழமை. அதனால் காலை என்று சொல்லக்கூடிய 5:55 அந்த 6 மணிக்கு உள்ளார வருகின்ற 5:55 மணித்துளிகளை நீங்கள் 1 நிமிடம் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். கல்வி, கேள்வி, வித்தை, புதன் சார்ந்த அத்தனை விஷயங்களும் வெற்றிகரமாக அமையும். அப்போ அந்த 5:55 பயன்படுத்துங்கள். அதிகாலை விடிந்தால் வியாழக்கிழமை பின்னிரவு அந்த 5:55 பயன்படுத்துங்கள். அந்த 5:55 பயன்படுத்துங்கள். பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் புதன் சார்ந்த அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக உங்களுக்கு முடியும். அதற்கடுத்து வியாழன். இந்த வியாழன் என்று சொல்லக்கூடிய கிழமையில் 3:33. இந்த 3:33 என்று சொல்லக்கூடிய டைம் பகலிலும் வரும், இரவிலும் என்ன சொல்கிறான்னா 3:33 வரும். இந்த 3:33 அப்படிங்கும்போது 3 மூன்றுகள், இந்த 3 மூன்றுகள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய வெற்றியை கொடுக்கும். நேற்று ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8ஆம் தேதிக்கு சொன்ன மாதிரி தான் இந்த 3:33 என்பது ஒரு அதிர்ஷ்டத்திலும் பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதே அதிகாலை 3:33 இந்த டைம் என்ன சொல்கிறான்னா குரு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் குழந்தைகளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய இந்த 3:33 டயத்தை அந்த 3:34 வரைக்கும் பயன்படுத்துங்க. அதிகாலை சீக்கிரமாக முழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த 3:33 டயத்தை நீங்கள் என்ன சொன்னான்னா செயல்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு அடுத்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை என்று சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா காலை 6:06. காலை 6:06. அப்போ 6:06 6:07 வரை சுக்கிரன் சார்ந்த என்ன செய்ய எந்த விஷயத்தை நினைத்தாலும் மாலை 6:06 சுக்கிரன் சார்ந்த விஷயம் சார்ந்த அந்த காரகத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அந்த 1 நிமிஷத்திற்குள் நமக்கு பிரபஞ்சம் அள்ளித்தர காத்திருக்கிறது. உண்மையாகவே இது உண்மையா என்று சொன்னால் உண்மையே என்ற அத்தனை நோட்டு இருக்கு. 1, 2, 3, 4, 5 எல்லாமே இருக்கு. அது நான் சொன்னேன்னா உண்மையாகவே பணவரவே கொடுக்கும். அதற்கடுத்து சனிக்கிழமை காலை 8:08 இரவு 8:08. இந்த 8:08 என்பது நித்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பயன்படுத்தினீர்கள் ஆயுள் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், தொழிலில் என்ன சொன்ன ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அடைவதற்குண்டானது. ஆயுள் பங்கம் உள்ளவர்கள் தன்னுடைய ஆயுள் தோஷத்தை போக்குக் கொள்வதற்கு இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 8:08 8:09 வரைக்கும் ஆயுள் விருத்தி மந்திரத்தை சொல்லுங்கள். 100 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருவீர்கள். அதே மாதிரி இரவு. அதற்கடுத்து சனிக்கிழமை வரைக்கும் வந்தாச்சு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 நாள். அந்த வாரத்தில் 7 நாளும் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டயங்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி நம்பர்கள் உள்ளது என்ன சொன்னா 11 11 என்று சொல்லக்கூடிய ரூபாய் நோட்டுகள்,
22 22 என்று சொல்லும் நோட்டுகள், 33 33 என்று சொல்லக்கூடிய நோட்டுகள், இல்லை 3 இதே இருந்தால் போதும். 111, 222, 333, 444, 555, 666, அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா 777, 888, 999 இந்த மாதிரி கடைசியில் தான் வரணும் அல்லது முதலில் வரணும். ஊடால வருவதற்கெல்லாம் வேலியேஷன் கண்டிப்பாக கிடையாது. கடைசியில் வருகின்ற நம்பரை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தேடி பார்த்து வரிசையாக உங்கள் பர்ஸுக்குள்ளே 1 2 இது எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா இதை சொல்கிறேன்னா இதை என்ன சொல்கிறான்னா என் பர்ஸில் எப்பயுமே இருக்கும். இப்போ இது இப்படியே சேர்த்து வச்சுருந்தது என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பொண்ணு ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்க்குறதுனால எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சுன்னா எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு கட்டை தூக்கிட்டு வந்தாச்சுன்னா எடுத்து நீட் பண்ணிடுவோம். அப்படி எடுத்தது தான். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லணும், பேங்க்கில் சொல்லி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் சொல்லி வைங்க. கண்டிப்பாக அவங்க ஒன்றும் பண்ண போகிறதுக்கெல்லாம் கொடுப்பாது. கேட்டால் கொடுத்துருவாங்க. கேட்டால் கொடுத்தா நம்ம பதிலுக்கு ரூபா கொடுக்க போகிறோம். அதனால் இந்த நம்பர்களை பயன்படுத்துங்கள். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்கள். இதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.